ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம், நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறோம். இன்றைக்கி என்ன vlog? புதுசாலாம் ஒன்றும் இல்லை, ஆனால் புதுசு தான். இது மாதிரி சம்பவம் முன்னாடி நிறையா நடந்திருக்கு, ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஹாபி இருக்கும்ல. நீங்கள் லோவாக இருக்கிற நேரம், டவுனாக இருக்கிற நேரம், சும்மா போர் அடிக்கிற நேரம் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஒரு பழக்கம். எங்களுக்கும் ஒரு சில ஹாபி இருக்குது, ஆனால் அதை சாதாரணமாக ஹாபின்னு சொல்ல முடியாது, வியர்ட் ஹாபின்னு தான் சொல்லணும். ஏன்னா எங்களோட ஹாபி அப்படி. ஏன்டா இப்படியெல்லாமாடா ஹாபி இருக்கும்? சின்ன வயசில் படிக்கும்போது என்ன சொல்லி கொடுத்தாங்க? மை ஹாபி இஸ் ஸ்டாம்ப் கலெக்டிங், மை ஹாபி இஸ் என்னது கார்டனிங், காயின் கலெக்டிங், அந்த ஸ்டிக்கர் கலெக்டிங், புக்கில் ஸ்டிக்கர் ஒட்டி வைக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது கலெக்ட் பண்ணுறது, அதான் ஹாபின்னு. அப்புறம் கொஞ்சம் மாடர்ன் ஆன உடனே, மாடர்னா கொஞ்சம் டெக்னாலஜிலாம் வந்த உடனே சாங் லிசனிங், வாக்கிங், இது மாதிரி மாறினாங்க. ஆனால் இப்போ 2026 வந்த உடனே எங்களுக்கெல்லாம் புது ஹாபி. ஒவ்வொருத்தனுக்கும் தனித்தனி ஹாபி இருக்குது. அது என்னென்ன ஹாபிங்கிறத நாங்கள் ஒருத்தராக உங்களுக்கு கூட்டிகிட்டு போய் காட்ட போகிறோம். அதில் ஹாபி என்ன, யாரோடது எல்லாம் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஹாபி அம்மாவோடது, இரண்டாவது ஹாபி என்னுடையது, மூன்றாவது ஹாபி மிஸ்டியோடது. அது என்ன ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர்டர் இல்லாமல் இப்படி குழம்பி சொல்கிறேன்னு கேட்டால் அதில் ஒரு ஹிடன் ஆர்டர் இருக்குது. 60, 33, 32. ஸோ அந்த ஆர்டரில் நாங்கள் போகிறோம். இவர் சொல்கிறாரு, ஐயோ என்னடா எனக்கு பாதிக்கு கூடி இருக்கே, என்ன வரும் உனக்கு 33, எனக்கு 60 ஆகிக்கே, என்னடா இது? நீங்கள் எல்லாம் 60ன்னு சொன்னாலும் சரி கண்ணை கழுவிட்டு வாடா, கண்ணு தெரியாதவனே, அம்மாவை பார்த்தா அப்படியா இருக்கு அப்படின்னு என்னையை திட்டணுங்கிறதுக்காகவே குடி, டவுசர், பாருங்க செப்பல், மாறு வேஷத்தில் வந்து இருக்கிறாரா. அன்னைக்கு நாங்கள் தாய்க்கிழவி படம் பார்க்க போயிருந்தோம். நல்லா தான் இருந்தது படம். அது சில சீனுக்கெல்லாம் வந்து ரசிக்கிறது, சிரிக்கிறது, கை தட்டுறதுன்னு நாங்கள்லாம் நார்மலாக பார்த்துட்டு இருந்தோம். இவருக்கு அதில் அந்த ராதிகா, அதில் கூட வர்ற அந்த கிழவிங்கெல்லாம் செய்கிற சில விஷயங்கள் வந்து நல்லா இருக்கு. இப்போ ராதிகா வந்து பொங்கடா தூமியை குடிக்கல அப்படிலாம் பேசி நடுங்கும் போது இவருக்கு அப்படி கைதட்ட வர்றாரு. எங்கே கைதட்டி ரசிச்சா பார்த்தியா, ஒரே ஏஜ் கேட்டகரி நகைச்சுவை புரியுதுன்னு சொல்லிடுவாங்களோன்றதுக்காக அப்படி ஓவரா பண்றேன். படத்தை கூட அதில் 60 வயசு கிழவி வந்தா ஐ டோன்ட் நோ ஹூ திஸ் இஸ். இப்போ இவர் சொல்றாரு, ஏஜ் கேட்டகரியில் என்னடா படத்துக்கு கூட்டி வந்திருக்கேன். இப்போ நான் எங்கள் ஆளுங்க பார்க்குற மாதிரி ஏஜ் கேட்டகரியில் ஒரு டூடு, ஒரு லெவட்டுடு, இந்த மாதிரி பிரதீப் ரங்கநாதன் தான் ஏஜ் கேட்டகரி. அவர் நடித்த படத்துக்கு கூட்டி வருவியா? அதை விட்டு ராதிகா நடித்த படத்துக்கு கூட்டி வந்து என்ன இன்சல்ட் பண்ணுறேன்? ராதிகா சொல்லுது, இந்த கழுவியை கூட்டி வந்து ஏன் படத்தை இன்சல்ட் பண்ணுறேன், பேசாமல் போயிரு அப்படின்னு ஆளாளுக்கு சண்டை. இது ஒரு கூடுதல் தகவல். சரி வாங்க, இப்போ டைட்டில் போட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வியர்ட் ஹாபி என்னென்னு பார்க்கலாம். போகலாமா? வணக்கம், நான் தான் உங்கள் கௌசிக். எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. நான் ஒரு போராக இருக்கும்போது சரி, லோவாக இருக்கும்போது சரி, மலேசியாவில் இருக்கிற லாட்ரி அதில் வந்து நம்பர் எடுக்கிறது எனக்கு பழக்கம். அது கிடைக்குதோ கிடைக்கலையோ, ஆனால் நான் எடுப்பேன். அது அடிக்ஷன் எல்லாம் இல்லை எனக்கு, அது ஒரு ஹாபி, பியர்ட் ஹாபி. ஒரு நேரம் அதை எடுத்து நான் ஒரு கோடீஸ்வரர் ஆகிட்டா, அதுக்கும் சான்ஸ் இருக்குது தானே, அதனால தான் எடுத்துகிட்டு இருக்கேன். அங்கே வேறு இது என்னன்னாவா, ப்ளக்கு வந்து சாதாரணமாக தானே இருக்கு. நம்ம கொஞ்சம் மெருகேற்றுறோன்ட்டு அந்த யூடியூப்ல இன்டர்வியூக்கு வருவாங்கல்ல, வந்து அவங்க மட்டும்தான் இருப்பாங்க ஸ்டுடியோவில், கேமராவை செட்டப் பண்ணி வச்சுட்டு நம்ம கிட்ட பேச மாட்டாங்க. நம்ம மினக்கிட்ட வீடியோ பார்க்குறோம், நம்மளை பார்த்து பேச மாட்டாங்க, நம்மளை பார்க்க கூட மாட்டாங்க. அங்கே யாரோ 10 பேர் கேள்வி கேட்குற மாதிரி அவங்கள பார்த்தா பார்த்து சொல்லுவாங்களா. எனக்கு இப்போ இன்டர்வியூ நடக்குது வேற எங்கேயோ. இங்கே யார் இருக்கா? கொஞ்சம் ஒரு விஐபி அவங்க இருக்கு. வாய மூடு, சோறு தான் இருக்கு. அங்கே 2 யாரையோ பழைய ஜட்டி காஞ்சிக்கிட்டு இருக்கு, அந்த பழைய ஜட்டியை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கேன் இவன். இப்போ அதுக்காக தான் நீங்கள் நினைக்கலாம், என்ன கௌசிக் அந்த பக்கம் பார்த்து பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா அந்த யூடியூப்ல உட்காந்து பேசுறவங்கள நக்கல் பண்றாரு. ஒரு சைடு வாங்கி பேசுவாங்கல்ல. இல்லை, ஹவுஸுக்கு இப்படி பார்க்குறத விட அந்த பக்கம் பார்த்தா கொஞ்சம் நல்லா இருப்பேன். ஓ பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் திரும்பி இருந்து அவங்க நக்கல் பண்றாங்கன்னு பார்த்தா இவருக்கு அது ஏன்னு கேட்டா இந்த சைட்ல மட்டும்தான்டா நான் பாக்குற மாதிரி இருப்பேன். அதனால இவர் சொல்றாரு, இனி எல்லா வ்ளாக்லயும் பேசாம இப்படியே வந்துடவா. சரி, நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். மறுபடியும் உன் ஹாபி என்னங்கிறத மட்டும் ஷார்ட்டா சொல்லிட்டு வா, அவங்கள கூப்பிட்டு அந்த ஹாபியை காட்ட போவோம். வணக்கம். அதெல்லாம் வேணாம், ஹாபியை மட்டும் சொல்லு. இவங்களை பார்த்து சொல்லுவேன், அங்க பார்த்து சொல்றான். என்னோட வியர்ட் ஹாபி என்னன்னா, மலேசியாவில் அப்பப்போ லாட்ரி டிக்கெட் எடுக்கிறது.
பெரிய பரிசு ஜாக்பாட். ஒரு ஸ்மால் எடுத்திருக்கேன், ஒரு 666 எடுத்திருக்காரு. ஆக்சுவலி இது எப்படி வேலை செய்யுதுங்கிறதெல்லாம் தெரியாது. விழுந்தா விழும். எங்கள் ஊர் லாட்ரி வந்து எப்படி வேலை செய்யும்னு தெரியும். இங்கே இருக்கிற லாட்ரி வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங். அது நிறையா வச்சுருக்காங்க. அது 3D 4D 2Dன்னு நிறையா இருக்குது. இவர் இப்போ 1+3D எடுத்திருக்காரு. அது என்ன கதைன்னு தெரியலை. இந்த கடையோட பேர் வந்து டமாச்சாய். ஏன் இந்த 2-3 டிக்கெட் பிராண்ட் இருக்குது. நாங்கள் ஏன் இதை எடுத்தோம் அப்படின்னா, இவரோட சைனீஸ் நியூ இயர் படி இவரோட வருஷம் வந்து குதிரை வருஷம். ஸோ இந்த கடையோட இந்த டிக்கெட் கடையோட லோகோ வந்து குதிரை. அதனாலேயே சரி குதிரையவே எடுப்போம், அப்படி குதிரையில் எடுப்போம்னு எடுத்திருக்காரு. விழுந்தா விழும், இல்லாட்டி 2 வெள்ளி கோவிந்தா தான். காய்ஸ், ஒரு குயிக் அப்டேட். இவர் எடுத்த டிக்கெட்டுக்கு ரொம்பலாம் செலவு பண்ணல. எவ்வளோ? 2 வெள்ளி. 2 வெள்ளிக்கு தான் டிக்கெட் எடுத்தார். அதோட ரிசல்ட் என்னங்கிறத இவரே சொல்லுவார். சொல்லு. நக்கிட்டு போயிடுச்சுங்க. மலேசியாவுக்கு வந்த ஒரு 12 வருஷத்தில் மொத்தமாகவே கூட்டி பார்த்தா நாங்கள் ஒரு 20 டிக்கெட் தான் எடுத்திருப்போம் மொத்தமாக. அதில் எங்களுக்கு மொத்தம் உனக்கு எவ்வளோ விழுந்திருக்கு இது வரைக்கும்? ஒரே ஒரு தரம் 40 வெள்ளி. ஒரே ஒரு தரம் 40 ரிங்கெட் விழுந்திருக்கு, அவ்வளவுதான். ஆனால் மலேசியாவில் லாட்ரி வந்து இன்னும் லீகலாக தான் இருக்குது. எங்கள் ஊர்லேயும் லீகல். இந்தியாவில் தான் அதை பேன் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு அது அடிக்ஷன் கிடையாது. பட் அம்மா போர் அடிக்கும் போது அப்பப்போ போய் இந்த லக்கி நம்பர்ஸ் ஏதாவது, யாராவது பர்த் டேட்டு, யாராவது இறந்து போனாங்கன்னா அவங்களுக்கு எனக்கு கவலையாக தான் இருக்குன்ட்டு ஓடுவான். என்னென்னு பார்த்தா அந்த டேட்டில் ஒரு டிக்கெட் எடுத்து வருது, எதுவும் விழுந்துச்சுன்னா அவங்களுக்கும் கொடுக்கலாம்ல அப்படின்ட்டு போவார். கடைசி வரைக்கும் விழாது. அவ்வளோதான். இப்போ நீங்கள்லாம் லாட்ரிக்கு அடிக்ட் ஆகாதீங்க. இவர் எடுத்தது பாருங்கள், 2 வெள்ளி நக்கிட்டு போயிருச்சு. நோட்டிட்டு போயிடுச்சு தம்பி. வணக்கம், என் பேர் மிஸ்டி. எனக்கு ஒரு வியர்ட் ஹாபி ஒன்று இருக்குது. கொஞ்சம் டல்லாக இருக்கும்போது, போர் அடிக்கும் போது ரொம்ப பசி எடுத்துரும். அதனால் அப்படியே வெயில் அடித்தாலும் பரவாயில்லன்ட்டு அந்த வெயிலில் நடந்து இங்கே மிக்ஸியூன்னு ஒரு ஷாப் ஒன்று இருக்குது. அங்கே லெமனேட் வாங்கி நான் குடிப்பேன். அதுதான் இந்த வியர்ட் ஹாபி. காய்ஸ், இப்போ மிஸ்டியோட ஹாபி என்னன்னு கேட்டிங்க. அம்மாவுக்கு எப்படி லோவாக இருந்தால் பணக்காரன் ஆயிடுவோம் அப்படின்னு டிக்கெட் எடுப்பானோ, அதே மாதிரி மிஸ்டிக்கு சந்தோஷமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் மிஸ்டியோட ஹாபி என்னத்தையாவது குடிக்கணும் இல்லை திங்கணும். ஸோ மிஸ்டிக்கு வந்து கவலை வந்துச்சுன்னா இந்த மிக்ஸுயில் வந்து லெமனேட் ஒன்று குடித்தாங்கன்னா எனர்ஜி ஆயிடுவாங்க. சரி, இப்போ மிஸ்டியோட ஹாபியை உங்களுக்கு காட்டுவோம். உள்ளே உனக்கு எதுவும் குடிக்க வேணுமா? எனக்கும் வேணாம். நானும் அம்மாவும் சுகரை கண்ட்ரோல் பண்ணிட்டோம். ஸோ மிஸ்டி வாங்குறதுல ஒரு ஷிப் எடுப்போம். ஆனால் ஆசையாக தான் இருக்குது. அங்கே பாருங்களேன், அடிக்கிற வெயிலுக்கு அங்கே பாருங்கள், ஃப்ரெஷ் ஸ்குவீஸ்ட் லெமன். இங்கே பாருங்க, சைனீஸ் டெக்கரேஷன். ஆமாம், என்னன்னா மீடியம் இல்லையா, லாஜ் வாங்கி நானும் 2 ஷிப் அடிப்பேன். இல்லை, எனக்கும் இது பிடிக்க வேணாம். அந்த பாருங்கள், அந்த லெமன் பீசஸ் எல்லாம் உள்ளே இருக்கும். ஆனால் கொஞ்சம் சுகர் போடுவாங்க, அதான் பிரச்சனை. இப்போ பாருங்கள் எப்படி இருக்கும் இந்த மிஸ்டி நடுவில் குடிக்கும்போது நானும் அம்மாவும் சைடில் உட்காந்து முறைச்சி பார்க்க போகிறோம். இது ஒரு பொழுதுபோக்கு இவருக்கு. உன பாரு, மிஸ்டி சொல்லுது பொழுதுபோக்கலான்னு வந்தால் நீங்கள் ஏட்டா வருவீங்க, வந்து குறுகுறுன்னு பார்க்குறீங்க. உண்மையிலேயே பார்க்குற மாதிரி வேணுமா உனக்கு? நாக்கெல்லாம் ஆட்டுறாரு. இங்கே பாருங்க, லெமனோட சீடு. அந்த லெமனை போட்டு அடின்னு அடித்து புளிஞ்சு எடுப்பாங்க, ஃப்ரெஷ் லெமன்.
எங்கள் 3 பேரோட ஹாபியில் எந்த ஹாபி வித்தியாசமாகவும் உங்களுக்கு நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி எந்த ஹாபி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நான் சொல்றேன். செலவு வாரியாக பார்த்தீங்கன்னா என் ஹாபி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், இவரோடது செகண்ட் பிளேஸ், அவரோடது பாவம் 2 வெள்ளி தான். இல்லை இல்லையா 10 வெள்ளி தான் எடுத்துருப்பாங்க. இருக்கிறது 4 முடி, அதை சிலுப்பி விடுறாரு. எனக்கு போதும் போதும் போதும். இல்லை ஆல்ரெடி வீட்டில் அந்த சைனீஸ் நியூ இயருக்கு வாங்கின ஒரேஞ்ச் சாப்பிட்டு தொண்டையில் கிச்சு இப்போ இதை வேற குடிச்சு வச்சுருக்கேன் மறந்து போய். வணக்கம், என் பெயர் ஹரி. எனக்கு ஒரு வியர்டான ஹாபி இருக்குது. இதுக்கு முன்னாடி அம்மா சொன்ன மாதிரி போர் அடிக்கும் போது லாட்ரி டிக்கெட் எடுக்கிறதோ, மிஸ்டி சொன்ன மாதிரி போர் அடிக்கும் போது பசி வந்து லெமனேட் குடிக்கிறதோலாம் எனக்கு இல்லை. எனக்கு இருக்கிற ஹாபி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஹாபி, இது வரைக்கும் யாருக்கும் இல்லாத ஒரு ஹாபி. போர் அடித்தா நீங்களாம் என்ன பண்ணுவீங்க? கடைக்கு போய் ஏதாவது ஷாப்பிங் பண்ணுவீங்க. எனக்கும் அந்த ஷாப்பிங் தான் ஹாபி. ஆனால் என்ன வாங்குறோம்னு ஒன்று இருக்குல்ல, நீங்கள் எல்லாம் என்ன வாங்குவீங்க? ட்ரெஸ்ஸு வாங்குவீங்க, ஷூ வாங்குவீங்க, ஏதாவது வாங்குவீங்க. ஆனால் எனக்கு போர் அடித்தா மைண்டு பிளாக் ஆச்சுன்னா குடுன்னு நடந்து போய் ஏதாவது ஸ்டேஷனரி கடைக்குள்ளே பூந்து புது ஸ்டேஷனரி ஐட்டம் வாங்குறது தான் என்னுடைய ஹாபி. புதுசாக இருக்குல்ல, தினுசாக இருக்குல்ல, பைத்தியம் மாதிரி இருக்குல்ல. எஸ், இது வரைக்கும் நான் யார்கிட்ட இதை வெளியே சொன்னதில்லை. இன்னைக்கு சொல்கிறது மட்டும் இல்லை, உங்களையே கூட்டி போய் அதை காட்ட போகிறேன். வாங்க, என்னுடைய வியர்ட் ஹாபியையும் வந்து பாருங்க. காய்ஸ், இதுதான் எங்கள் ஏரியாவில் இருக்கிற பெரிய ஸ்டேஷனரி கடை. எல்லாமே கிடைக்கும் பார்த்தீங்களா. இதுக்கு பேர் யூலின் ஸ்டேஷனரி. ஸோ இப்போ இதுக்குள்ளே தான் போகிறோம் என்னோட ஒரு வியர்ட் ஹாபியை நிறைவேற்றுறதுக்கு. இது வாங்க போவோம். இங்கே வந்து இந்த ஸ்மெல் வந்தாலே குஷி ஆயிடும். பாருங்கள், இதெல்லாம் பண்டில் பேப்பருங்க. இங்கே என்ன வேணும், கிளிட்டர் க்ளூவிலேருந்து எல்லாம் இருக்கும். பேப்பர் வெட்டுற மெஷின் இருக்குல்ல, அது கொண்டு வச்சுருக்காங்க. பேப்பர் கட்டர். இங்கே பாருங்க, இங்கே வந்தாலே அந்த ஆமாம் கொரியன் ஃபீல் வரும். இதெல்லாம் வந்து கொரியன் லுக்காக. கொரியாவில் எதை எடுத்தாலும் க்யூட்டாக இருக்கும்ல, அது மாதிரி கொரியன் லுக் இருக்கிற கேல்குலேட்டர் நல்லா இருக்கும். இதை பாருங்கள், சயின்டிஃபிக் கேல்குலேட்டர்ஸ்லாம் இந்த பக்கம் இருக்கும். சூப்பர். இப்போல்லாம் யார் லெட்டர் அனுப்புகிறா, ஆனாலும் என்வலப்ஸ் இருக்குது பாருங்கள். நான் லிஸ்ட் எடுத்து வந்திருக்கேன். லிஸ்ட்டு படி ஃபஸ்ட்டு எனக்கு தேவை A4 வந்து. எனக்கு பைத்தியம் இந்த நோட் புக்ஸு தான். அப்படி என்னடா நோட்ஸ் எடுப்பேன்னு கேட்டால் அது எடுத்துக்கிட்டே இருப்பேன். நான் வாழ்க்கையில் நடக்கிறது நடக்காதது எல்லாம் எழுதுவேன். இதெல்லாம் ட்ராயிங் புக்ஸ் இருக்கிற செக்ஷன். ஆஹா, கைஸ், நான் எழுத போகிற கதையெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஃபைல் வேணும்ல. ஒரு ஃபைல் எடுப்போம்.
சைனீஸ் நியூ இயர்னால சிவப்பு கலர். கைஸ் கணக்கு புள்ளியோட புக்கெல்லாம் இருக்குது பாருங்க. இதையும் பார்க்கறது கைஸ் புக்கில் ஃப்ளேவர்ஸ் பார்த்துருக்கீங்களா? ஸ்ட்ராபெரி, க்ரீன் டீ, சக்கூரா, எண்ட்லெஸ் ப்ளூ. எனக்கு பிடிச்ச ப்ளூ கலர் எடுப்போம். உனக்கு இதில் எது வேணும்? எனக்கு வேணாம், எனக்கு இது போதும். இல்லை இது வந்து க்யூட்டாக நல்லா இருக்கு. இல்லை இல்லை வேணாம். உனக்கு என்ன ஃப்ளேவர் வேணும்? எனக்கு வேணாம், எனக்கு நீங்கள் எடுங்க எல்லாத்தையும். ஒன்று இருக்கு எனக்கு. நான் ப்ளூ எடுத்துக்கிறேன். இது எதுக்கு தெரியுமா? டெய்லி என்ன பண்ணணுங்கிற டு டூ லிஸ்ட் எழுதுறதுக்கு. கைஸ் மேலே ஒரு மாடி இருக்கான், அதையும் போய் பார்ப்போம். மேலே ஒரு இடம் இருக்குங்க, அதில் நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கான். அந்த இடம் அந்த இடம் வந்து சுற்றி பார்த்துட்டு போவோம். ஆஹா ஏங்க கலெக்டிபிள்ஸ் எல்லாம் இங்கே இருக்குங்க. இது நான் பாயிண்ட் போய் தான் வாங்கணும் வந்துச்சு. கைஸ் இதெல்லாம் பசில் பாக்ஸ். கைஸ் 1 ஹவராக சுற்றிக்கிட்டு இருக்கோம் உள்ள. கைஸ் இங்கே பாருங்கள், அந்த மேஜிக் க்ளே செட் அப்படி 6 கலரில் வருது. இதெல்லாம் சின்ன வயசில் பார்த்து ஆசைப்பட்டது. மறுபடியும் ஸ்கூல் ஞாபகம் வருதுங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆனால் நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல 33 வயசில் இதுக்கெல்லாம் போய் எனக்கு ஆசை வருங்க. சரி நம்ம 1 ஹவராக சுற்றிட்டோம், எனக்கு பசிக்குது, அதனால் நம்ம வீட்டுக்கு போவோம். பில்லை போட்டு வீட்டுக்கு போவோம். வாங்க வேண்டிய சாமான்லாம் வாங்கிட்டேன், போகலாமா? ஸ்டேஷனரிங்க வெறும் பென்னு பேப்பர் வாங்குறதுக்கு வந்து 50 வெள்ளி செலவு பண்ணிட்டேன் நான். சீரியஸ்லி என்னை பார்த்தா உங்களுக்குலாம் சிரிப்பு வரும்ல? என்னடா தடிமாடு மாதிரி இருக்க, சின்ன சின்ன கலர் புக்குகள்லாம் போய் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னா அது எனக்கு ஒரு வியர்ட் ஹாபி. அதனால தான் அந்த வியர்ட் ஹாபியை ஒரு வீடியோவாகவே பண்ணுறேன். எனக்கே அது வியர்டாக தான் இருக்குது. லோவாக ஃபீல் பண்ணால் இப்போ அது வாங்கிட்டேன்ல, இப்போ இதை வீட்டில் போய் எல்லாம் ஓப்பன் பண்ணி எழுதி அடுக்கி எல்லாம் பண்ணுனா எனர்ஜி வந்துடும். இப்படி ஒரு நோய் இருக்குது எனக்கு. பார்த்தீங்கல்ல, இப்படி யாருக்காவது வியர்ட் ஹாபி இருக்கா? ஒருத்தனுக்கு என்னடான்னா பசி வந்துடும், ஓடி போய் அதுவும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஐட்டம் வச்சிருக்காரு, லெமனேடு, அதை தான் குடிப்பாரு. இதாக இருக்காருல்ல, இவர் எப்போ போர் அடிக்கும் போது தான் ஓ நம்ம மிடில் கிளாஸோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஓடி போய் டிக்கெட் எடுப்பார். அது வரைக்கும் ஒன்றும் தெரியாது அவருக்கு, நல்லா ஜாலியாக செலவு பண்ணுவார். இது கூட பரவாயில்ல, நான் இருக்கேன், மனுஷனானு கூட தெரியலையே, வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. வாங்கணும், என்ன வாங்கணும்? ஸ்டேஷனரி வாங்கணும். அது ஏன்னு தெரியல, ஸ்டேஷன் அந்த பென்ஸு, A4 பண்டில் பேப்பரு, அதெல்லாம் பண்டலாக வாங்கணும். இந்த கலர் ஸ்டிக்கி நோட்ஸு, இரேசரு, அதெல்லாம் வாங்கி அந்த டேபிள் அப்படி ஆர்கனைஸ் பண்ணிட்டு வேலை செய்கிறோமோ இல்லையா, நம்ம என்ன வேலையாக செய்ய போகிறோம், சும்மா பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி டேபிள் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு அப்படியே உட்காந்தா டக்குன்னு அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகி எனர்ஜி வந்துடும். இதை நான் யாருக்கிட்ட இது வரைக்கும் சொன்னது கிடையாது, இன்றைக்கி உங்ககிட்ட ஓப்பன் பண்ணுறேன். இதே மாதிரி உங்களோட ஹாபிஸ் என்னென்ன, அதுவும் வியர்ட் ஹாபிஸ் என்னென்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம மட்டும் பைத்தியம் கிடையாது, நிறையா பேர் துணைக்கி இருக்கீங்கன்ற நான் சந்தோஷத்தோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். உங்களை அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.